எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை. அந்த நிகழ்வுல ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் உடன் எதிர்பாராத விதமாக செங்கோட்டையன் அவர்களும் சென்று இருக்கிறார்கள். அங்க என்ன நடக்குது? இது அரசியல் மாற்றமா மாறுமா? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் டிடிவி ஓபிஎஸ் என்று அனைவரும் சொல்லி வந்தார்கள். அந்த இடத்துல மூவர் கூட்டணியா செங்கோட்டையன் இணைந்து விட்டாரா என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இந்த நாள் வரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். என்னவா இருக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா, இப்ப அதிமுக உள்ள நடக்கிற பிரச்சனை. இந்த செப்டம்பருக்கு அப்புறம் 2 மாசம் செங்கோட்டையன் ஒரு ரெபெல்லியன் அப்படியா டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசப்பட்டிருந்த சூழல்ல அது இன்னைக்கு வெளிப்படையா களத்துக்கு வந்தது. போட்டி அணியுடனே செங்கோட்டையன் இருந்துச்சாரு. இப்போ சசிகலாவோட மீட் பண்ண போயிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் ரிபெல்லியன். இது நீங்க நீக்கின இப்போ எடப்பாடி செங்கோட்டையனை நீக்கினா செங்கோட்டையன் பின்னாடி உள்ள ஒரு சில பேர் வரலாம். அது வருவாங்களா மாட்டாங்களான்னு நினைக்கிறதா இப்போ எடப்பாடியோட டைலமாவே. நிச்சயமா அதோட ரிப்பர்கஷன் சரியா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் தான் எடப்பாடியை அதிமுகவிலே சேர்த்தவர். அவர் செங்கோட்டையன் தான் அவரை ஐடென்டிஃபை பண்ணி உள்ள கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல செங்கோட்டையன் கார் கதவை கூட எடப்பாடி திறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஸோ செங்கோட்டையை நீக்கும் போது அவர் சமூகத்திலேயே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி வரும், அங்கே பொதுமக்களிடையே அதிருப்தி வரும், அந்த பொதுவான ஏடிஎம்கே கேடர்ஸ் அவங்ககிட்ட அதிருப்தி வரும். இந்த மூவர் கூட்டணி இன்னைக்கு அந்த முக்குளத்தோர் மைண்டட் அந்த ஏடிஎம்கே ஜெயலலிதா சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதிமுகவோட பவர் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரு ஷேர் இருந்தது, அது நம்மள பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அதிருப்தி இருந்த சூழல்ல இவங்க ஓப்பனாக ஃபைட் பண்ணது நிச்சயமா அந்த சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, ஜெயலலிதாவோட பாலிசி எப்படி இருக்குன்னா, எனக்கு அதிகாரம் இல்லைன்னா யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவங்க கட்சியில் இருக்கவங்க பதவி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கல. இப்போ 1999 அவங்க வாஜ்பாய் ஆட்சியை ஏன் கவுத்தாங்கன்னா, வாஜ்பாய் இங்கே திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண மறுத்தார். ஸோ அவங்களால முதலமைச்சர் ஆக முடியல. அவங்க தான் முதலமைச்சர் ஆகாத போது இவர் மட்டும் ஏன் பிரதமராக இருக்கணும், தன் கட்சிக்காரங்கெல்லாம் மத்திய அமைச்சர் இப்போ பதவி போகும்னு யோசிக்கல. அவங்க ஓப்பனாக போல்டாக அந்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணாங்க, அந்த ஆட்சியை கவுத்தாங்க. ஏன்னா அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லைன்னா யாருக்குமே இல்லை. இப்போ ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையனும் சசிகலா கூட சொல்லலாம், இவங்கெல்லாம் அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி மீண்டும் முதலமைச்சரானா இவங்களுக்கு எல்லாமே அரசியல் முடிந்தது. ஸோ எக்காரணத்தை கொண்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆகவே விடக்கூடாது. முதலமைச்சர் ஆகாமல் இருந்தால் நமக்கு அதிகாரம் கிடைக்கும். எப்படி எந்த ரூபத்தில் அதிகாரம் வாங்குவாங்கன்னு அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் எடப்பாடி அகற்றினால்தான் அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மூலதா போறாங்க. இப்போ அவர் ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ல அவங்கட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு எடப்பாடி மறுபடியும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல 3 பேர் இருக்காங்க, தெளிவாக தெரியுது. செங்கோட்டையன் ஒரு சேலஞ்ச் எடப்பாடிக்கு வைக்கிறாரா? எதுவும் பண்ண முடியாதுன்ற இடத்துல இருக்க மாதிரி தன்னை முன்னிறுத்துறாரா? அவர்தான் சொல்ல என்ன நீக்கி பாரு. ஏன்னா அந்த நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே இப்ப நான் செங்கோட்டையன் தான் எடப்பாடியை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்ப எடப்பாடி நீக்கினா இப்ப இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து செங்கோட்டையன் பேச நான் தான் அவரை சேர்த்தேன், அவரது குரூம் பண்ண அப்படின்னு. ஸோ சேர்த்தவரையே நீங்க துரோகம் பண்ணிருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சர் பதவி கொடுத்து சசிகலாவை நீக்கினார். அன்னைக்கு கூட இருந்த தினகரன் நீக்கினாரு. 4 ஆண்டு காலம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ண ஓபிஎஸ் நீக்கினார்ன்றது சூழல இப்போ ஒரு படி மேல போய் தன்னை கட்சிக்குள்ளேயே சேர்த்த செங்கோட்டை நீக்கினார்ன்ற பேர் வரும்போது ஒரு பொதுவான ஏடிஎம்கே கேடர்ஸ் அந்த சப்போர்ட்டர்ஸ் மத்தியில எடப்பாடி மீது ஒரு அவநம்பிக்கை வரும். அந்த கேம்பெயினை இவங்க 3 பேர் கரெக்டா பண்ணுவாங்க. அதுவும் அவங்க இவங்க எப்படி நிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேளை இவங்க 234 தொகுதியும் கேண்டிடேட் போட்டு தனியாக இவங்க போட்டி அதிமுகன்ற மாதிரி நிறுத்திக்கிறாங்கன்னா அது அதிமுக பெரிய செட்பேக்கா போயிடும்.
அது எப்படி அவங்க அந்த எந்த ஃபார்ம்ல அவங்க நிற்பாங்கன்றது நமக்கு தெரியல. எதிர்த்து பேசின அந்த கணமே பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறாரு எடப்பாடி. ஏன் கட்சியில இருந்து நீக்க மாட்டாரு? இதுதான் காரணம். அது வந்து இதோட ரிப்பர்கஷன்ஸ் எப்படி தன்னுடைய சமூகத்துல எப்படி ரிப்பர்கஷன்னா, கொங்கோலாகா கவுண்டர் சமூகத்தை பொறுத்தவரை செங்கோட்டைன்றது ஒரு பெரிய ரெஸ்பெக்டபிள் லீடர். ஒரு 77ல இருந்து அவர் இருக்கார், 80ல முதல் முறை எம்எல்ஏ ஆறாருன்ற அந்த ஒரு பேர் இருக்கு. எம்ஜிஆர் ஒன்று இருந்தார், ஜெயலலிதா ஒன்று இருந்தாரு, அந்த சமூகத்துக்கே ஒரு பெரிய ஃபேஸ் ஆட்டு ஒரு காலத்துல இருந்தாரு. ஸோ அவரே நீக்கும் போது எப்படி இருக்கும் கட்சிக்குள்ள எப்படி, அது மட்டும் இல்ல அவர் வந்து போன வாட்டி பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு 6 தலைவர்கள் பேரை சொல்லி இவங்க சொல்றாரு, அந்த 6 பேரும் போய் எடப்பாடியை சந்திச்சு ஒன்று சேரணும், நான் வலியுறுத்தணும் அப்படின்ற அது பாயிண்ட் முன்னிறுத்தார். அந்த 6 தலைவர்களில் அது கேபி அன்பழகன் மட்டும் ஏதோ கொஞ்சம் வந்து எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியலங்கன்னு கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் போய் பிடிச்சிருக்காரு. மற்ற 5 பேரும் அமைதியாக இருக்காங்க. அவங்க இல்லை நான் போய் இப்படி பேசலை, செங்கோட்டையன் ஆதரிக்கன்னு எங்கேயுமே சொல்ல. இதுதான் எடப்பாடியோட மெயின் டைலமா. ஏன்னா எடப்பாடிக்கு தெரியும் செங்கோட்டையன் பின்னால் யார் இருக்காங்கன்னு. வெளிப்படையாக சொல்கிறேன், வேலுமணி தங்கமணி இருக்காங்க அவர் நினைக்கிறாரு. அது செங்கோட்டையனும் அந்த அவங்க 2 பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வேலுமணி தங்கமணி கொடுத்த அழுத்தத்தால் தான் இன்னைக்கு பாஜக கூட்டணியில எடப்பாடி வந்திருக்காரு. ஸோ இப்போ செங்கோட்டையை நீக்கினான்னா செங்கோட்டையின் பின்னால் இவர்கள் போவாங்களா மாட்டாங்களான்றது பெரிய டயலமா. இது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் இது இந்த ஒரு பிரச்சனை வந்து எதிர்க்கு. இதை காரணமாக காட்டி பிஜேபி வந்து கொஞ்சம் சீட்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க, சீட்ஸை கூடுதலாக கேட்பாங்களா, இது எல்லாமே எடப்பாடி பெரிய சிக்கல் மாட்டிட்டாரு தேர்தல் நெருக்கத்தில். இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு டோட்டலி அவுட் ஆஃப் த பாக்ஸ். திடீர்னு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது ஒன்று செங்கோட்டையன் அமைதியாக போயிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற நினச்சிருந்தார். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஓபிஎஸோட நிற்கும் போது அப்போ வந்து மீண்டும் அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா சமீபத்திலே பேசினாங்க, இன்னைக்கு வந்து இந்த கரூர் இஷ்யூ தாண்டி நம்ம நகரவே மாட்டேங்குது பொலிட்டிக்ஸ்ன்றது. இப்போ இந்த இஷ்யூ வந்தது வந்து இது ஒரு வாரத்துக்கு இந்த பரபரப்பு கண்டிப்பாக தொடரும். ஆனால் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவியை பலப்படுத்துகிறார்களோ என்ற ஒரு பார்வை இருக்கு. இதுல என்ன சிக்கல்ல 3 பேருமே ஈக்குவல்ஸ். இல்ல என்னதான் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து ஓரத்துல நிக்கிறாரு, டிடிவி அவர்கள் வந்து நடுவில். அது வந்து அவங்க நின்று மீடியால பேசுறது என்ன, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் வந்து அது ஜெயலலிதா அந்த முன்னிறுத்தி லீடர்ஸ்ல அவங்க கொஞ்சம் அந்த சப்மிசிவ் சட்டில்னஸ் இருக்கும். டிடிவி என்றவர் வந்து கொஞ்சம் அந்த ஜெயலலிதா காலத்திலேயே இந்த அதிமுகக்குள்ள ஒரு பெரிய பவர் சென்டரா இருந்தவர் வந்து அவர் பிளஸ் தனியாக கட்சி நடத்தி மீடியா மேனேஜ்மெண்ட் நல்லா மீடியா நல்லா பேசணும் பண்றதால அவர் கொஞ்சம் முன்னுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்கிறார். ஆனா இந்த 3 பேருமே ஈக்குவல்ஸ் தான். 2021 தேர்தலில் டிடிவி தான் வந்து எடப்பாடியை தோற்கடித்ததுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மீடியாவில் இருந்துட்டு தான் இருக்கு. அது இன்னும் வந்து கூடுதல் பலத்தை தானே டிடிவி தினகரனுக்கு கொடுக்குது. அவர் கூட டிடிவி தோற்கடித்தார்ன்றதை விட அந்த சமூகம் தோற்கடித்தது. ப்ரொஜெக்ஷன் அப்படிதானே மாறுது, டிடிவின்ற ஒரு முகமா தானே பார்க்கப்படுது. அமமுக வந்து 2.5% ஓட்டு தான் எடுத்தாங்க இந்த 2021 தேர்தலில். தென் மாவட்டங்கள்ல சசிகலா சந்திச்சுட்டு நாம் தமிழர் ஓட்டிங் அதிகமா இருந்து, ஒருவேளை அதிமுக வேண்டான்னு வெளில வர்றவங்க அமமுக ஒழுங்கா பொசிஷன் பண்ணல, வேற எங்கேயும் ஓட்டு திமுக போட நினைக்கிற முக்குளத்தூர் ஓட்டர்ஸ் வந்து நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 24 வெளிப்படையா தெரிஞ்சது ஓபிஎஸ் டிடிவி ஒரு பெரிய அணியில இருக்கும்போது ஒரு பெரிய செட்பேக்கா தென் மாவட்டங்கள்ல அதிமுக கொடுத்துறாங்க. டெல்டாலையும் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி டெல்டால கூட இன்னும் பெட்டர் ரிசல்ட் வந்துருக்கலாம். ஸோ டிடிவி ஓபிஎஸ் வந்து அவங்க ரோல் என்னன்னு தெரிய போச்சாங்க. எடப்பாடிக்கு எதிராக அந்த முக்குளத்தோரை கன்சாலிடேட் பண்றதுக்கு அவங்க கேட்டஸ்ட், அவங்களுக்காக முக்குளத்தை ஓட்டு போடல, முக்குளத்தாருக்கு எடப்பாடி மீது அவநம்பிக்கை, ஒரு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஒரு அதிருப்தி இருக்கிறதால அதை வந்து ஒரு ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோல்ஸாக தான் இவங்கெல்லாம் யூஸ் இருக்காம. பன்னீர்செல்வம் ஆகட்டும், இப்போ டிடி தினகரன் ஆகட்டும், இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் இதில் சேர்றதுல வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க பல அதிமுகவுக்குள்ள அதிமுக ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து எடப்பாடி மீது கொஞ்சம் அதிருப்தியா இருக்கும். நிறைய பேர் வந்து இங்க வரலாம். நாளைக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கலன்னா சில பேர் வந்து இவங்க பக்கம் ஓப்பன் ரிபெலியன் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஏறத்தாழ வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தென் மாவட்டங்கள்ல ரிசல்ட் எப்படி வரும் ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும்.
அப்படி தென் மாவட்டங்கள் சார்ந்த சில தலைவர்கள் கூட இது எடப்பாடிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, காம்ப்ரமைஸை போங்க, அவங்க காம்ப்ரமைஸை போன்னு கேட்பாங்க. காம்ப்ரமைஸை போகலன்னா எடப்பாடியோட நிற்கிறதுக்கு நம்ம இங்கே நிற்கலாம் கூட வரலாம். சசிகலா அம்மையார் அவங்க வர்றதுக்காகவும் நாங்க காத்திருந்தோம்னு சொல்றாங்க. அப்ப நால்வரும் வந்து சேர்ந்துதான் பயணிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன்ல, இது டூ ஆர் டை பேட்டில். 26 தேர்தலில் கோட்டை ஒட்டி 76 எடப்பாடி சிஎம் ஆயிட்டாருன்னா இவங்க 4 பேருக்குமே அரசியல் முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் நவ் ஆர் நெவர்ன்ற மாதிரி நிற்கிறாங்க. செங்கோட்டையன் அவர் எல்லா மூத்த தலைவர் எல்லா இப்போ அதிகாரமும் பார்த்துருக்காரு. பல அதிகாரம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தார், எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்தாரு. அவர் அந்த கட்சிக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த கட்சிக்கு எடப்பாடி ஒரு ட்ரூத்ஃபுல்லா இல்லை, எடப்பாடி ஒரு நாள் லீடர் இல்லைன்னு அவர் இப்போ ஃபீல் பண்றாரு. ஸோ மற்ற 3 பேர் அவங்களோட இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸே எடப்பாடி இருந்தா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எடப்பாடி அதிகாரத்துக்கு 26 வராமல் இருக்குது. அது அதிகாரத்துக்கு மட்டும் இல்லை, இப்ப போன வாட்டி ஜெயிச்சோம் 75 சீட் அந்த மாதிரி ஜெயிக்கிறது. ஒரு மோசமான தோல்வி அதிமுக சந்திச்சால்தான் அது உள்ள இருக்கிறவங்களே இவரை வச்சு நம்ம இனிமேல் நம்ம கண்டினியூ பண்றது சாத்தியம் இல்லை, வேற தலைமையை தேடலாம் உள்ளே இருக்கவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் தான் இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கம்பல்ஷன் அதை எடுக்கிறேன். இதற்காக திமுகவுடன் கை கொடுத்துப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசியல் களம் மாறிடுச்சு. செங்கோட்டையன் ஒரு ரெபலா மாறுறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்கப்பட்டாலும் கூட டெல்லி சென்று வந்த பிறகாக ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாரு. இந்த 4 பிரிந்து சென்ற 4 பாஜக விரும்புதா இல்ல எடப்பாடியை விரும்புதா? பாஜக அவங்க அதிகமா சீட்ஸ் கொடுங்கன்னு தான் பாக்குறாங்க. இப்போதைக்கு அவங்க எடப்பாடி தான். ஏன்னா எடப்பாடி கிட்ட தான் அந்த கட்சி சின்னம் அமைப்பு இருக்கு. இந்த 4 பேரை காட்டி சீட்ஸ் நிறைய வாங்க வைப்பாங்க. ஒருவேளை இந்த ரெபலியனே நல்லா தெரிஞ்சு இன்னும் பல லீடர்ஸ் இவங்க பக்கம் வரும்போது அப்ப பாஜக அவங்க ஸ்டாண்டை ரீகன்சிடர் பண்ணதான் செய்வாங்க. குறிப்பா இந்த ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் தனி அணியில சந்திச்சா அது திமுகவுக்கு தான் சாதகமா போய் முடியும்னு நமக்கு நிலவரம் படி மிக தெளிவா தெரியுது. ஆனா எந்த இடத்துல கொஞ்சம் பலமா எடப்பாடிக்கு அமையணும் பாக்குறேன். இல்ல, எடப்பாடி என்ன சொல்லுவாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, கட்சிக்கு துரோகம் பண்ணி இன்னைக்கு 21 ஆட்சிக்கு வராது காரணமே இவங்க தான், இல்லாட்டி நாங்க ஆட்சிக்கு வந்திருப்போம்னு இன்னைக்கு சொல்றாங்க. அவர் ஒரு கருத்து சொல்ற, அந்த கருத்துல உடன்பாடு இருக்கவங்க தம் பக்கம் நிப்பாக நினைப்பாரு. உண்மை அது இல்லை. இதே டிடிவி தினகரன் 21 அதிமுக கூட்டணி வரது தயாரா இருந்தார். இவர் தான் நான் துரோகம் பண்ணவங்களை சேர்க்க மாட்டேன்னு இவர் தான் சொன்னது. இப்போ செங்கோட்டையன் போறாரு, செங்கோட்டையன் லாங் கொடுத்த அப்புறம் தான் போறாரு. ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கட்சியை பிடிச்சிட்டாரு, அதுல ஏதோ நம்ம ஃபைட் பண்ணணும்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் எடப்பாடிக்கு விசுவாசமா அது ரெட்டையில அதை போயிடக்கூடாது நிக்கணும்னு. அதுல சில பேர் இவர்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க எடப்பாடி கூட நிற்க மாட்டாங்க. இவங்க கூட நிக்கிறது கூட என்னன்னா, நீங்க ஒண்ணு சேருங்க அந்த லைன் தான் சுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுல வேற என்னென்னலாம் நடக்குதுன்னு. நன்றி.